ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசினே ஒரு குழப்பம்தான். குழப்பமா இருக்குங்க. மனநிலையே கொஞ்சம் சரியில்லைங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகி கிடக்குறோம். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை. அது இல்லாமல் மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல உண்மையிலே காரணம் 7.5 சனியா அப்படின்னு ஒரு பக்கம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு தெளிவு பிறக்கணும். ஒரு டவுட்டாவே இருக்கு. இந்த மாதிரி நான் இருந்ததில்ல. அது அது பண்ணலான்னு சொல்ற நேரத்துல அது வேணான்னு சொல்லி நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு போய் பண்ணவே வேணாம்னு நினைச்சிட்டு இருந்த பிஸ்னஸை போய் பண்ணிட்டு லாக் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே குழப்பத்தில் தான் இருக்காங்களா? எத்தனை பேர் கும்பராசியில் ஜெயிச்சுக்கிட்டு வர்றவங்க இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்தையும் நாம் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது ஒரு சாராருக்காக கேட்குறீங்க. அதில் 80 கோடி பேர். இப்போ 800 கோடி பேருன்னா அதை 12ஆல் வகுத்துக்கோங்க. ஒரு 70 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்காங்க. அதில் எல்லாருமே 7.5 சனியினால் பாதிக்கிறது கிடையாது. அப்போ சனின்ற கான்செப்ட் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போகணும்னா கொடுப்பினைக்கு போகணும். நம்ம பிறந்த நேரம்தான் நம்முடைய அன்றாட நிகழ்வுகள். நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதோ அத்தனையும் நம்ம பிறந்த நேர புள்ளி தான் தீர்மானிக்குது. அதுதான் தீர்ப்பு. அந்த எழுதப்பட்ட தீர்ப்பை நாம் பார்க்காமையே ஜென்ரலாகவே ஓவராலாக இந்த கோச்சாரங்கிறதையே வச்சுக்கிட்டு நாம் இது பண்ணுறோம். கஷ்டம் வருது. ஆனால் அதுக்கு ரூட்டு தெரியல, காரணமும் தெரியல. இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காரணம் தெரியணும். ஒரு நோய் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு உண்டான மாத்திரையை மருத்துவர் கொடுக்க முடியும். அது மாதிரி இந்த இப்போ கும்பத்துக்கு பணம் பிரச்சனையா தொழில் பிரச்சனையா அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ரெண்டுலேயுமே இவங்களுக்கு விதி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ கும்பத்துக்கு 2ஆம் வீட்டில் சனியினுடைய உத்திரட்டாதியும் புதனுடைய ரேவதியும் இருக்குது. இதே தான் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்குது. நட்சத்திர பேர் தான் வேற, கிரகம் சனியும் புதனும் தான். அப்போ இவங்களுக்கு சனியும் புதனும் 2, 6, 10 ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களுடைய திசை நடந்தால் இவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கொடுப்பினையே நல்லா இருக்கு. 2, 6, 10 பணம் கொடுத்துருவோம். பொருளாதாரமும் நல்லா இருக்கு. ஆமாம், பொருளாதாரம், வேலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கஷ்டப்படுறோங்கிற பிரச்சனை வராது. இந்த மனக்குழப்பத்தை தீர்வு. மனக்குழப்பத்துக்கு 3, 7, 11 5 கூட சேர்ந்துக்கலாம். சந்தோஷமா இருக்கணும்னா 5. அதே நேரத்தில் ஒரு வேலை செய்யறதுன்னா 6. இப்போ இந்த 5ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தாலோ 4, 10 தொடர்பு இருந்தாலோ 5, 4ஓட தொடர்பு இருந்தால் ஒரு பாவத்தினுடைய பிந்தின பாவம் தொடர்பு இருந்தாலோ ப்ராப்ளம். ஏன்னா சந்தோஷம் கெட்டு போகுது. இப்போ ஒரு சில பேர் குழந்தைகளால் கஷ்டப்படுறாங்க. கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் காரணம் 5ஆம் இட பாதிப்பும் 7ஆம் இடம் பாதிப்பும். இந்த 5, 7 இரட்டைப்படை பாவமாக 4ஆம் இடத்தையோ 6ஆம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும்போது சந்தோஷம் கெட்டு போகுது. சிம்பிள். இது ஒட்டுமொத்த கும்பராசிக்கு பொருந்தாது. அந்த கும்பராசியில நீங்க யாருக்கெல்லாம் 7ஆம் பாவமோ 5ஆம் பாவமோ பிந்தன பாவத்தோட தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த அவஸ்தை இருக்கும். அதை பார்க்காம நாம் குரு பயிற்சியானா சரியாயிரும், சனி பயிற்சியானா சரியாயிரும், இல்லை இப்போ நம்ம ஜென்மத்தில் இருக்கிற ராகு தான் நம்மளை போட்டு தாக்குறாரு, இப்படியெல்லாம் நினைக்கிறது அபத்தம். கொடுப்பினை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கலாம். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை தான், அது இங்கே கொடுப்பினையிலேயே இருக்கும். அதற்கு போய் கோச்சாரத்தை போய் பலிகடை ஆக்கக்கூடாது. அது மாறினா நம்மளுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வேண்டாம். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இதான் கொடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வரக்கூடிய கோச்சாரத்தை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்களுடைய கும்பத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது அந்த லக்ன புள்ளி தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் அவிட்டத்தில் பிறக்கிறீங்க, அல்லது சதயத்தில் பிறக்கிறீங்க, அல்லது பூரட்டாதியில் பிறக்கீங்க. இந்த 3க்குமே வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம பிறக்கிற நேரத்தில் அந்த லக்ன புள்ளி உதாரணத்துக்கு செவ்வாயாக இருந்தால் அவங்க 8, 12 தொடர்பு வச்சிருந்தால், 8லேயே போனாலும் சரி, 8ஆம் பாவ நட்சத்திர அதிபதியோடு சேர்ந்தாலும் சரி, இதெல்லாம் தொடர்புன்னு நம்ம பேசுகிறோம்.
அந்த மாதிரி இப்போ இது பண்ணும்போது லைஃப் லாங் தோல்வி, ம் விதியே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரி, அப்போ லைஃப் லாங் தோல்வி அப்படின்னா எப்படி நாம் வாழ்கிறது அப்படின்ற கேள்விக்கு வரும்போது தான் திசா புத்திக்கு போகும். விதி கெட்டால் மதியைப்பாருன்னு சொன்னாங்க. விதி கெட்டு போயிடுச்சு, மதிங்கிறது தான் திசா புத்தி. ஓகே. அப்போ அந்த திசா புத்தி வந்து 4-10 காட்டிகிட்டு இருக்கோம், இல்லை 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு கொடுக்கும். அதன் மூலமாக இவங்களுக்கு சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ம் 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 அப்போ இவங்க முயற்சியெல்லாம் தோல்வியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பெரிய பரம்பரையில் பிறந்திருப்பாங்க, ஆனால் இவருக்கு எபிலிட்டியே இருக்காது, ஆனால் அந்த சொத்து இருக்கும், சாப்பிட்டுட்டு சுகமாக இருப்பாங்க. அப்போ 9ஆம் இடம் அங்கே வந்து இவருக்கு சோறை போட்டுக்கிட்டு இருக்கு, இவருடைய முயற்சி அங்கே வீணாக போயிட்டுருக்கு. அப்போ பாவ ரீதியாக நீங்கள் பிரித்து பார்க்க பழகிட்டீங்கன்னா அதுக்கு வந்து விடுதலை கிடைச்சிடும். இப்போ லக்ன பாவம் 8-12 தொடர்பு ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து சுயபலம் குறைவுன்னு அர்த்தம். அதுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பேரில் ஏதாவது பிஸ்னஸை ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு பார்வையாளராக கொண்டு போய்க்கலாம். இவங்களுக்கு ஒரு மிடில் போர்ஷனில் என்ன ஜாப் இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். அது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். சிறப்பு. ஐயா, ஒரு பிறந்த ஜாதகத்துல இப்போ யோகம் அவயோகம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி கண்டறியுது? வேற ஒன்றும் இல்லைங்க, நல்லது செய்கிற கிரகம் யோகம், கெட்டது செய்கிற கிரகம் அவயோகம், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் கிரக சேர்க்கைகளை வச்சு பேர் வச்சாங்க. கஜகேசரி யோகம், புதாதித்ய யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் நிறைய பேர் வச்சாங்க. இது வந்து அந்த காலத்துக்கு ஒத்து போச்சு. இப்போ வந்து நிறைய தொழில்கள் பெருகிருச்சு, கல்வி பெருகிருச்சு, டிகிரி பிரகாரம் ஜோதிடத்தை அணுக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. 2 நிமிடம் இடைவெளியில் பிறக்கிற குழந்தைகள் வெவ்வேறு வாழ்க்கை வாழுது. 2 மணி நேரம் பிறந்த லக்னத்துக்கு தான் இந்த யோகத்தை சொன்னாங்க. அது இப்போ வந்து எடுத்துட்டு பார்த்தா பொருந்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிறந்த புள்ளி அதில் வந்து என்னென்ன கிரகம் எப்படி சேர்க்கை பெற்றிருக்கா, ஒரே டிகிரியில் சேர்ந்திருந்தா அது யோகம். நமக்கு சாதகமானது இப்போ கும்பத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் எங்கே விழுகும்? துலாத்தில் விழுகும். அங்கே வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அந்த சுவாதி ராகு நட்சத்திரத்தில் ராகு இருக்காருன்னு வைங்க, அப்போ 9ஆம் இடம் ஒரு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அந்த ராகு தொடர்பில் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு வருதுன்னு வைங்க, 2ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கா, அந்த தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா பூர்வீக ரீதியாக நமக்கு சொத்து கிடைக்கிறது, ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம யோகம்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சனியும் ராகுவும் சேருதுன்னு வைங்க, அப்போ அது ஒரு யோகமாக எடுத்துக்கலாம். இப்படி புள்ளி ரீதியாக தான் நீங்கள் யோகத்தை பிரிக்கணுமா ஒழிய ஜென்ரலாக எனக்கு குரு நல்லவர், சுக்கிரன் நல்லவர், அவர் 2 பேர் சேர்ந்துட்டாங்க இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் இருந்தாலே சேர்ந்துச்சின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறதே தவறான முறை. ஒரு புள்ளியில் சேரணும், ஒரு பாதத்தில் சேரணும். 4 பாதம் இருக்குல்ல ஒரு நட்சத்திரம், அதில் ஒரே பாதத்தில் சேர்ந்தா தான் கிரக சேர்க்கை, அதுதான் யோகமா. பாவம் 1 பாவம் 2 அந்த மாதிரி, பாதம் 1 பாதம் 2 அதில் தான் சேர்க்கணும். இப்போ பாதத்துக்கு பாதமே பிரச்சனை பண்ணுறதெல்லாம் இருக்கு. இப்போ 1ஆம் பாதம், 1ஆம் பாதம்ங்கிறது எதை சொல்லுதுன்னா நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. 2ஆம் பாதம் பூமி தத்துவத்தை குறிக்குது. 3ஆம் பாதம் காற்று தத்துவத்தை குறிக்குது. 4ஆம் பாதம் நீர் தத்துவத்தை குறிக்குது. இப்போ இந்த 1ஆம் பாதம் ஒரு கிரகம் இருந்து 4ஆம் பாதத்தில் இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 1ல் ஒரு கிரகம் இருக்கு, 4ல் ஒரு கிரகம் இருக்கு. இந்த 2க்குமே பிரச்சனையாயிடும். நாம் என்ன நினைப்போம், 2 சேர்க்கை யோகம்னு சொல்லிட்டு இருப்போம், அங்கே அது பிரச்சனையாயிடும். இப்படி நுணுக்கமாப்பா. சில பேருக்கு அதிர்ஷ்டம்லாம் தேடி வருது, அதுக்கான பாவம் எதுங்கய்யா? பாக்கியஸ்தானம். 9ஆம் பாவ ஒரு புள்ளி கிரகம், அதாவது அதிகாரி, அந்த கிரகம் வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்தால் அதிர்ஷ்டம். அதாவது 2, 6, 10 தொட்டு தான் ஆகணும், வழி இல்லை. ஆமாம், அப்போதான் யோகம் வரும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து 9ஆம் பாவ புள்ளி வந்து ஒரு 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வைங்க, அறிவு மட்டும் அதிர்ஷ்டமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது ஒரு புகழ் பெறுறீங்க, ஒரு செலிபிரிட்டி ஆகுறீங்க, இதெல்லாம் அந்த 3ஆம் பாவங்கிறது அந்த மாதிரி மீடியாவில் கொஞ்சம் கொண்டு வந்து விடும்.
அதே பணமாக சேர்த்தணும், ஒரு ஸ்தாபனமாக வளரணும் அப்படின்னா 2 இருக்கும். சுய தொழில் பண்றதுக்கு, வேலை பார்க்கறது, எடுக்கிறதுக்கு. இப்போ 9ஆம் பாவம் ம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் ம் ஞானியா இருப்பாங்க. ம். அருள் வாக்கு சொல்றவங்க, அல்லது அருள் தன்னந்தனியே தன்னுடைய அமைதியை தேடிட்டு ஒரு பெரிய ஞானத்துல வந்து சிறந்த ஒரு நபராக ஆன்மீகத்துல தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பாங்க. ம் 9, 5. ஆனா அவங்க அந்த ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிக்க முடியாது. ம் 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 சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் கூட இல்லை, ஆ தன்னளவுல ஞானியா சுகமா இருப்பாங்க. ஒரு 5-9 கனெக்ஷன் சிவனேன்னு இருக்கிற மாதிரி. சும்மா இருக்கிறது. ம் எவ்வளோ பெரிய வேலை இது ஐயா. ரைட்டுங்க ஐயா. இப்போ என்னன்னா இவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் பேசியிருந்தோம், அதே மாதிரி துரதிர்ஷ்டம் நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, திடீர்னு ஒரு நைட்டில் மாறின மாதிரி சொல்லுவாங்க, ஃபுல்லாகவே தலைகளாயிருச்சு, நான் அப்படியே டவுன்ஃபால் ஆகிட்டேம்பாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான பாவங்கள் எந்த இணைவில் வருது ஐயா? அதாவது திடீர் பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கும், ம் நல்லா 2, 6, 10 தொடர்பு கொண்டு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள். இப்போ 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் உற்பத்தி ஸ்தாபனம், மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக அது பூரா டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்து ஒரு திசை வரும். இப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வந்து ரிஷபம், ம் 10ஆம் இடம் வந்து விருச்சிகம். இப்போ இந்த 4, 10 தொடர்பு அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, ம் சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, புதன் இருக்காரு. இந்த நட்சத்திரமா நான் சொல்றதெல்லாம் புரியுது. அங்க உள்ள இருக்கிற நட்சத்திரம். நட்சத்திரம். அந்த கிரக தொடர்பு நடத்தி திசை நடந்துகிட்டு இருக்கும்போது சம்பாரிச்சிருவாங்க. ம் திடீர்னு அடுத்த திசை என்ன ஆகும், 8ஆம் பாவத்துல இருக்கிற கும்பத்துக்கு 8ஆம் பாவத்துல இருக்கிற சூரியனோ செவ்வாயோ சந்திரனோ திசை வரும். ம் அப்போ வந்து இவங்க கவனிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஆதிபத்தியத்தை நினச்சிட்டு இருப்பாங்க. ம் எனக்கு சந்திரன் 6ஆம் அதிபதி, சூரியன் 7ஆம் அதிபதி. ஆனால் அங்கே உள்ள என்ன ஆகும், சர்க்கியூட்டில் நட்சத்திர ரீதியாக வேலை செஞ்சு கிரகம் வந்து நஷ்டத்தை கொடுத்துரும். ம் அந்த நல்லா ஓடின ஸ்தாபனத்தெல்லாம் மூட வச்சிடும். அதனால தான் சர்க்கிள் ஆகுது. இனியாவது இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக வரும். அதாவது என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு நம்ம நினச்சிட்டோமோ அப்போவே நமக்கு வந்து ஒரு காலம் வந்து வழிவிடும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னாங்க. அப்போ நம்ம கேட்காமையே நம்ம வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம கேட்குறது என்ன கேள்வி கேட்கணும்னா, ஜோதிடர்கிட்ட நமக்கு என்ன ஈடுபாடு ம் ம் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ம் அந்த ஈடுபாட்டுக்கு கண்டிப்பாக கட்டம் வந்து அதுக்குண்டான பதிலை காட்டும். ம் அப்போ அந்த ஈடுபாடு நியாயமானதா, ம் அதாவது விதிக்கு உட்பட்டதா, ம் உங்கள் கொடுப்பினைக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னா அது காமிச்சு கொடுத்துரும். அதன்படி நீங்கள் அதில் வந்து பயணிக்கலாம், வெற்றி பெறலாம். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் இறுதியாக இருக்கக்கூடிய மீனராசி பற்றி பார்த்தோம்.